வானமே இல்லை அறக்கட்டளை உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது மேரேஜில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை யார்கிட்டனா சொல்லிக்கிடணும். மேரேஜ் மட்டும் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் பேரண்ட்ஸுக்கு குழந்தைகளுக்கு இடையில், பார்ட்னர்களுக்கு இடையில். ஸோ மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக வானமே இல்லை அறக்கட்டளை சார்பாக நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு நல்ல விதமாக இந்த உறவுகளை காப்பாற்ற கண்டிப்பாக எங்களை உதவியை உங்களுக்கு செய்வோம். திருமணமாவது உடனே கணவன் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போயிடுறாரு. 2 மாதங்கள் கழித்து மனைவி அங்கே போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. கணவன் மனைவியை சந்தேகப்படுறாரு. அவங்க வீட்டில் சிசி கேமராலாம் போட்டு மானிட்டர் பண்ணுறாங்க. அவங்க டெலிஃபோனை வாட்ச் பண்ணுறாங்க. அந்த டார்ச்சர் தாழ முடியாமல் அவங்க இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்பா அம்மா சமுதாய பார்வையில் பார்த்துட்டு, இது பிரியக்கூடாதுமா, சமுதாயத்தில் நம்ம ஒரு அங்கத்தினர், ஸோ டைவர்ஸ்லாம் வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருன்றாங்க. அந்த பெண்ணு மாமியார் மாமனார்கிட்ட குறையிடுறாங்க. அவங்க யூ டோன்ட் டிசர்வ் டு லீவ், நீ வாழ்வதற்கே தகுதியற்றவள்னு சொல்லிடுறாங்க. மனம் உடைஞ்சி போயிடுறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், அந்த பெண் 3 பேர்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. ஒன்று கணவன், 2வது பெற்றோர்கள், 3வது வாழ்க்கைப்பட்ட மாமியார் மாமனார். இந்த 3 பேர்கிட்டையும் போய் தன்னுடைய குறைகளை எடுத்து சொல்கிறாங்க. 3 பேரும் இது மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணிடுறாங்க. மனம் உடைந்து தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஒரு எபிசோடாக போட்டிருந்தேன். நான் யோசனை பண்ணேன், இந்த பெண்ணுக்கு யாராவது ஒருவர் ஒரு ஆலோசனையை கூறியிருந்தாலோ, அல்லது கணவனுக்கு ஒரு ஆலோசனையை கூறியிருந்தாலோ, அல்லது அந்த வாழ்க்கைப்பட்ட இடத்துல அவங்கள கூட்டு பேசியிருந்தாலோ ஒரு உயிர் போகாமல் இருந்திருக்குமா இல்லையா? இந்த இடத்துல தான் வானமே இல்லை அறக்கட்டளை உங்களுக்கு ஒரு சர்வீஸை நாங்கள் கொடுக்குறோம். நன்றாக இருக்கும் பொழுதோ, இல்லது பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் பொழுதோ அதை நம்ம சால்வ் பண்ணிடணும். நிப்பிட்டு இந்த பட்டுன்னு சொல்லுவாங்க, முளையில் இருக்கும்போதே கிள்ளி விட வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்று தான் இந்த ஃபேமிலி டிஸ்பியூட் எல்லாம் கண்டிப்பாக நம்மளால் திருமண உறவை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு பிரித்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களே தவிர சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதா? இருக்கிறது. அது போய் அப்ரோச் பண்ணணும். வானமே இல்லை அறக்கட்டளை உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது மேரேஜில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை யார்கிட்டனா சொல்லிக்கிடணும். மேரேஜ் மட்டும் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் பேரண்ட்ஸுக்கு குழந்தைகளுக்கு இடையில், பார்ட்னர்களுக்கு இடையில். ஸோ மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக வானமே இல்லை அறக்கட்டளை சார்பாக நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு நல்ல விதமாக இந்த உறவுகளை காப்பாற்ற கண்டிப்பாக எங்களை உதவியை உங்களுக்கு செய்வோம். அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா, உடனே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு எஸ் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது போய் சேரும். உரிமை பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தானா, மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய பதிவுகளில் அதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.